ஹாய் ஹலோ. உலகெங்கில் இருக்கிற சினிரேஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தலப்பாக்கட்டி ராஜ்பாக். இன்னைக்கு நாம பார்க்க போற படம் இயக்குனர் தமிழ் இயக்கத்தில் உரியடி விஜயகுமார், பிரீத்தி அஸ்ரானி, ரிச்சா ஜோஷி, ஜார்ஜ் மரியான், பாவல் நவகீதன், திலீபன், சேரன்ராஜ் மற்றும் பலர் நடித்து வெளிவந்திருக்கிற எலெக்ஷன் படத்தை பற்றி பார்க்க போறோம். படத்தோட கதை நடந்து பார்த்துருவோம். 2006 2016 வரையும் நடக்கிற பஞ்சாயத்து எலெக்ஷன் பத்தினுக்கு உண்டான கதை தான் இந்த எலெக்ஷன் கதை. 2006 ஜார்ஜ் மரியானும் தயாளனும் 2 பேர் நண்பர்கள். இப்போ ஜார்ஜ் மரியான் தனக்கு ரெகுலராக இருக்கிற கட்சிக்கு ஆப்போசிட்டாக உனக்கு நான் உதவ முடியாதுன்னு சொன்னோடனே தயாளன் சுயேட்சை நிற்கிறவர் தோத்துறாரு. அதில் 2 பேருக்குள்ள பெரிய விரிசல் வருது. இந்த விரிசல் யாருக்கு பாதிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மரியானுடைய பையன் தான் உரியடி விஜயகுமார். ஹீரோயின் பார்த்தீங்கன்னாக்கா தயாளனுடைய பொண்ணு. அவங்க 2 பேர் லவ் பண்ணுவாங்க சின்ன வயசுலேருந்தே. ஸோ இந்த கட்சியில் நண்பர்கள் விரிசல் வந்த உடனே அந்த லவ்வுக்கும் ஒரு பெரிய முட்டுக்கட்டையாக வருது. இப்போ தயாளன் தான் பொண்ணு வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சோடனே ஹீரோ ரொம்ப மனசளவில் பாதிச்சுட்டு ரொம்ப சோகமாக இருக்காப்புல. ஒரு பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி ஏற்பாடு பண்ணுறாங்க. அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது பாவல் நவகீதன்றவர் தாய்மாமன். அவர் வேற ஒருத்தராக கூட எலெக்ஷன் டைமில் வாக்குவாதத்தில் என்ன பண்ணுறாருன்னா, உங்கள் ஊரில் நிற்கிறதுக்கு ஆம்பளையே இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் வருது. அப்போது பாவல் நவகீதன் எங்கள் ஊர்லேருந்து ஒருத்தர் நிப்பாட்டி உங்களுக்கு ஆப்போசிட்டாக நான் ஜெயிச்சு காட்டுன்ற மாதிரி சவால் விடுறாரு. அந்த சவாலை நிறைவேற்றுறதுக்காக விஜயகுமார் கிட்ட சொல்லி, மாப்பிள்ளை நீ தான் நிற்கணும், ஜெயிச்சு இந்த ஊரோட மானத்தையும் என்னோட கௌரவத்தையும் காப்பாற்றணும்னு சொல்லி தாய்மாமனுடைய வேண்டுதலுக்கு எனக்கு ஹீரோ ஒரு வழியாக பஞ்சாயத்து எலெக்ஷன் நிற்கிறாரு. நின்னவர் எலெக்ஷனில் ஜெயிச்சாரா இல்லையான்றது மீதி கதையை ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சொல்லியிருக்கிற படம் தான் எலெக்ஷன். படத்தோட பாசிட்டிவ் நின்றதை பார்த்துருவோம். தயாரிப்பாளர் ஆதித்யா நாராயணன் அவருக்கு நம்ம டீம் சார்பாக ஒரு பெரிய சல்யூட்டு. அதே மாதிரி டைரக்டர் தமிழுக்கும் உரியடி விஜயகுமார் ஹீரோ நடிச்சிருக்காரு இல்லையா, அவருக்கும் நம்ம டீம் சார்பாக ஒரு சல்யூட். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம ஏற்கனவே நம்ம உயிர் தமிழுக்கு அந்த டைமில் சொல்லியிருந்தோம், அமைதிப்படைக்கு அப்புறம் அரசியல் படங்களை தயாரிக்கிறதுக்கும் டைரக்ஷன் பண்ணுறதுக்கும் பொதுமக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கும் ரொம்ப குறைவான படங்களே இருந்தது. அது காரணம் நமக்கு மணிவண்ணன் சார் மாதிரி அந்த அரசியலை மக்களுக்கு எளிமையாக சொல்லி புரிய வைக்கிற அளவுக்கு இயக்குநர்களும் தயாராக இல்லையா, இல்லை தயாரிப்பாளர்களும் தயாராக இல்லையா, இந்த மாதிரி கதைக்களம் ரொம்ப குறைவாகுதுன்னு சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் உயிர் தமிழுக்காக இருக்கட்டும் இந்த படமும் வந்திருக்கு. இப்போ இந்த படத்தில் ரொம்ப பாசிட்டிவாக விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இயக்குனர் ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் ரொம்ப மெனக்கெட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கேஸ்டிங் நல்லா தயார் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக ஒரு பெரிய ஹீரோங்க பண்ணியிருந்தாலோ இல்லை பெரிய ஆர்டிஸ்ட்களோ பண்ணியிருந்தாக்கா இதனுடைய ரீச் ரெஸ்பான்ஸ் வேறு மாதிரி இருக்கும் பப்ளிக்கு. பட் இருந்தாலுமே கூட உரியடி விஜயகுமார் மாரி கொஞ்சம் தெரிஞ்ச ஒரு ஹீரோ வச்சுட்டு தமிழ் இயக்குனர் இந்த அளவுக்கு இந்த படத்தை எடுத்திருக்காருன்னா உண்மையிலே டேரக்டருக்கு ஒரு பாராட்டுகள். ஹீரோவோட தாய் மாமனாக வர நாவல் நவகீதன் அவருடைய கேஸ்டிங் தேர்வு ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஏன்னா அவர் பாடி லாங்குவேஜ் நடிக்கும்போது லைவ்ல நம்ம பார்த்த மாதிரியே ஒரு பாடி லாங்குவேஜ் நடிச்சிருந்தாரு. ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார் அந்த கேரக்டர். ஆல்ரெடி அவர் நம்ம மெட்ராஸ் படத்துலலாம் பார்த்துருப்போம். அதே மாதிரி வேலூருக்குன்னா ஒரு நேட்டிவிட்டி இருக்கு இல்லைங்களா, அந்த நேட்டிவிட்டி ஸ்லாங்கை டேரக்டர் கண் முன்னே நிப்பாட்டிருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டரும் ரொம்ப பர்ஃபெக்டாக பேசியிருந்தாங்க. அதே மாதிரி வேலூர் சுற்றி இருக்கிற அந்த விஷுவல்ஸ் எல்லாம் ரொம்ப சிறப்பான லொக்கேஷன்ஸ் தேர்வு பண்ணி டேரக்டர் ஷூட் பண்ணியிருக்காரு. அது பார்க்கறதுக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த படத்தில் பாய் கேரக்டர் அருள் ஜோதின்றவர் பண்ணியிருக்காரு. வழக்கமாக இந்த மாதிரி கேரக்டர் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ் சார் மாதிரி ஒரு கேரக்டர் போட்டிருந்தாங்க. இந்த படத்துக்குன்னு அந்த கேரக்டருக்கு உண்டான ஒரு கெத்து வேற மாதிரி மக்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் அருள் ஜோதி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர்கள்லாம் தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய இடம் நம்மளுக்கு காத்திருக்கு. கண்டிப்பாக எல்லா இயக்குநர்களும் அவர் நல்ல கேரக்டர் கொடுத்தீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டான ஒரு ஆக்டிங் அவர் கொண்டு வரதுக்கு தயாராக இருக்காருன்னு நினைக்கிறேன். அவருக்கு ஒரு சல்யூட். இன்னொரு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் தமிழ், அழகிய பெரியவன், உரியடி விஜயகுமார் 3 பேர் டைலாக் பார்த்துருக்காங்க. வேலூர் ஸ்லாங் ரொம்ப சூப்பராக படத்துக்கு என்ன தேவையோ அதை கத்தி மாரி ரொம்ப ஷார்ப்பாக பண்ணியிருக்குது, ரசிக்கும்படியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு கொண்டு போனது டைரக்டரோட ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். அதே மாதிரி 2006 2016 வரையும் லைவ்ல இருந்த எந்த கட்சியுமே நம்ம கண்முன்ன கொண்டு வராமல் படத்துக்குள்ளே கொண்டு போனது டைரக்டரோட ஒரு ப்ளஸ். ஜேவியரா நடித்த சங்கர் பார்த்தீங்கன்னா அவருடைய கதாபாத்திரம் என்னவோ கொஞ்சம் போர்ஷன் வந்தாலும் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு. திருநங்கையா வர்றவங்க திவ்யா மேடம்,
அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கதைக்கு வந்து ரொம்ப பலமாகவும் நல்லா நடிச்சிருந்தாங்க. அப்புறமா திலீபனுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வருவார், அவர் வந்து ஆண்டனி சத்யா, அப்துல்லா வர வினோத், சேரன் ராஜ் வந்து மாவட்ட செயலாளராக வராரு. அவங்கவுங்க அவங்களுடைய கதாபாத்திரங்களை புரிஞ்சுன்னு ரொம்ப சிறப்பாக நச்சுன்னு பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். இந்த அளவுக்கு தேர்வு பண்ண இயக்குனருக்கு தான் நம்மளுடைய 100% மார்க் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு இயக்குனரும் சின்ன சின்ன கதாபாத்திரங்களுக்கு இவங்களை போட்டால் வியாபாரம் ஆகும், அவங்கள போட்டால் வியாபாரம் ஆகும்ன்றது வந்து கமர்ஷியல் ரீதியாகவும் யோசிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சினிமாவில். பட் இந்த மாதிரி படத்துங்களில் இப்படி புதுசாக நிறைய கேரக்டர் அறிமுகம் பண்ணும்போது நமக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு எப்படி அமைதி படம் வந்து ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு புரிதல் வந்து ஸ்ட்ராங்காக நின்றுச்சோ அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு லைஃப் கிடைக்கிறதுக்கு இயக்குனர் வந்து போட்ட பாலம்னு நினைக்கலாம். எலெக்ஷன் டைமில் ஜெயிக்கிறதுக்காக ஒவ்வொரு கேண்டிடேட்டும் வந்து மக்கள்கிட்ட வந்து பணம் கொடுத்துட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, மக்கள் வந்து நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்களா போட மாட்டாங்களா அப்படின்ற அந்த ஒரு டென்ஷன் வந்து இயக்குனர் வந்து அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து தொண்டனாக இருக்கிறவன் கடைசி வரையும் தொண்டனாக தான் இருக்கணுமா, எங்களுக்கெல்லாம் போஸ்டிங் வந்து நாங்கள் வந்து வளரக்கூடாதா அப்படின்னு வந்து ஜார்ஜ் வந்து சேரன்ராஜ் கிட்ட பேசுகிற அந்த சீன் வந்து நமக்கு அரசியலில் ரொம்ப நாளாக போஸ்டிங் இல்லாமல் அடிமட்டு தொண்டனா சின்சியராக ஒர்க் பண்ணுறவங்களுடைய வழியை வந்து இந்த படம் பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியுது. அனுபவமான விஷயங்களை சேகரித்து இயக்குனர் வந்து திரைக்கதையில் கொண்டு வந்தது மிகப்பெரிய பலம். படத்துக்கு மிகப்பெரிய பலம்னு பார்த்தீங்கன்னாக்கா கேமராமேனுடைய ஒர்க்கு, மகேந்திரன் ஜெயராஜ் அவருடைய நீட்டான பளிச்சுன்ற ஒரு படமும், அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோவிந்த் வசந்தா பண்ணியிருக்காரு. பிஜிஎம் எல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். சாங்ஸும் வந்துட்டு அந்த படத்துக்கு என்ன தேவையோ அந்த சாங்ஸ் வந்து போட்டிருக்காப்புல, ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்தது. பட்டு பெரிய ஹிட் ஆகுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து தெரியல. பட் இந்த படமாக பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து போர் அடிக்கல, சாங்ஸ் அந்த மாதிரி நல்லா கொடுத்தாப்புல. அதே மாதிரி எடிட்டர் பிரேம்குமார் இந்த படத்துக்கு வந்து ஆர்ட் டைரக்டர் பற்றி நம்ம ஸ்பெசிஃபிக்காக பேசி ஆகணும். ஏழுமலை ஆதிகேசவன். இந்த எலெக்ஷன் பூத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைவ்ல வில்லேஜில் போயிட்டு எலெக்ஷனில் வந்து எப்படி நடக்குதுன்றது நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி கண் முன்னே கேமரா முன்னாடி வந்து காட்டியிருக்காரு. அதுக்கு ஆர்ட் டைரக்டருக்கு வந்து நம்ம ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா சில படத்துங்களில் ஆர்ட் டைரக்டர் வந்து என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறதுன்னு தெரியல. பட் இந்த படத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு எலெக்ஷன் சீக்வன்ஸு, கொடி பிடிச்சிட்டு கோஷம் போடுற இடமா இருக்கட்டும், வீடு வீடாக போயிட்டு வந்து ஓட்டு கேட்குற இடமா இருக்கட்டும், பூத்துங்களாக இருக்கட்டும், எல்லாமே ஆர்ட் டைரக்டருடைய ஒர்க்கு எங்கேயுமே நம்மளுக்கு வந்துட்டு உறுத்தாமல் லைவாக இருக்குது அப்படின்ற அளவுக்கு பண்ணியிருக்குது. எடிட்டரோட பலமும் ஆர்ட் டைரக்டருடைய பலமும் கேமராமேனுடைய பலமும் இது வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது. இந்த படத்தோட மைனஸ் என்னன்றதை பார்த்துருவோம். வெளில யாருன்னு கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணல டைரக்டர். அதை ஃபோக்கஸ் பண்ணி அதை நோக்கி ஒரு திரைக்கதை பண்ணியிருந்தா நம்மளுக்கு வந்து இன்னும் வந்து குழப்பம் இல்லாமல் புரிஞ்சிருக்கும், ஆடியன்ஸ் வந்து ரசிக்கிற மாதிரி இருந்திருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2006 2016 வரையும் 3 எலெக்ஷன்ன்ற மாதிரி திரைக்கதை வந்து கொண்டு வராரு டைரக்டர். அது வந்து ரிப்பீட்டேஷன் ஆகிற மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகுது. அது வந்து ஒரு ஓவர் டோஸ் தான் என்ன கேட்டால். ஏன்னா ரெகுலராக வந்து எதிர்பார்த்துட்டு போகிற படங்கள் வந்து கொஞ்சம் காமெடி இருக்கும், கொஞ்சம் எமோஷன் இருக்கும், கொஞ்சம் சென்டிமெண்ட் இருக்கும், ஒரு 1 to 1 வார் இருக்கும். அந்த மாதிரிலாம் இந்த படத்தில் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா தொடர்ந்து எலெக்ஷன் சீக்வன்ஸாகவே வரதுனால ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு வந்து போர் அடிக்கும். ஏன்னா செகண்ட் ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்கிற சுறுசுறுப்பு செகண்ட் ஹாஃப்லேயும் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் இந்த படம் வந்துட்டு வேற ஒரு ஹிட் லிஸ்ட்டில் வந்து சேர்ந்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓவர் வயலன்ஸாக இருக்குது படம். அது கொஞ்சம் தவிர்த்திருந்தா நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்திருக்கும். செகண்ட் ஹாஃப் முழுக்கவே பார்த்தீங்கன்னாக்கா எலெக்ஷன் சீக்வன்ஸாகவே இருக்குது. இவன் வந்துட்டு அவனை வந்து அடிக்கிறான், அவன் வந்து இவன் அடிக்கிறான்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி ரத்த கரையாகவே இருக்குது. இது வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறதுன்னா கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இல்லை. படம் பார்க்கும்போது இரிட்டேட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. மொத்தத்தில் இந்த படம் வந்து பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. தமிழ் சினிமா பொறுத்தவரையும் எனக்கு வந்து புதுசாக ஒரு கதை சொல்கிறேன், நான் எது வந்தாலும் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த படம் வந்துட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பஞ்சாயத்து எலெக்ஷனில் இவ்வளோ சூழ்ச்சிகள், இவ்வளோ குழப்பங்கள், இவ்வளோ போராட்டங்கள் இருக்குதா அப்படின்னு டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த படத்தை ஒரு முறை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இயக்குனர் வந்து பார்த்து பார்த்து நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காப்புல. படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது நமக்கே வந்து அடேப்பா ஒரு எலெக்ஷனாகவே ஒரு பயம் வருது. அது வந்து ஒரு இயக்குனரோட வெற்றின்னு நினைக்கிறேன். ஏன்னா திரைக்கதையில் வந்து அவ்வளோ சாதாரணமாக நம்ம யோசிக்கிறது எல்லாமே பேப்பரில் வரது வந்து விஷுவல் வரது வந்து மக்களுக்கு புரிகிற மாதிரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதை ஓரளவுக்கு இயக்குனர் வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். இன்னமும் கூட இந்த படத்தை வந்து நீங்கள் பார்த்துட்டு
என்னோட கருத்து எப்படி இருக்குன்றது வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அதேமாரி புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எங்களுடைய நிறை குறைகளை நாங்கள் வந்து திருத்திக்க முடியும். மீண்டும் ஒரு நல்ல படத்தில் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் சைனிங் அவுட், தலப்பாக்கட்டி ராஜ்பாபு.